அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 3 விஷயங்கள் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியாது, அல்லது இந்த 3 விஷயங்கள் இல்லாமல் மனிதர்களுடைய வாழ்க்கை இல்லை. இப்படி எதை மனிதர்களுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த விஷயம் இல்லாமல் மனிதர்களால் வாழ முடிவதில்லை. அப்படி அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ஆசை. அதற்கு முன்னாடி அடிப்படை ஆசைக்கு அடிப்படையாக இருக்கிறது பற்று. அப்படி பார்த்தா முதல்ல பற்று தான் வரும், இரண்டாவதாக வருவது தான் ஆசை, மூன்றாவதாக வருவது பேராசை. இப்போ இந்த 3க்குமான வேறுபாடு என்ன? பற்றுனா என்ன, ஆசைனா என்ன, பேராசைனா என்ன? பற்று என்பது தன் மீது தானே கொள்வது. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை சார்ந்து எப்பவுமே சிந்திக்கிறது. முதல்ல நாம் ஒரு விஷயம் யோசித்தோம்னா, நாம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் முதல்ல நாம் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, யார் நம்மளை கூட்டிகிட்டு போவா. அதே மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்ற ஹோட்டலுக்கு போகணும், நண்பர்களோட போகணும் அப்படின்னா நமக்காக யார் பில்லு கொடுப்பா. ஒரு சினிமாவுக்கு போகணும், இல்லை எங்கேயாவது ஒரு சுற்றுலா போகணும் அப்படின்னா நமக்காக யார் பணம் கட்டி நம்மளை கூட்டிகிட்டு போவா. இப்படி நம்மை அடிப்படையாக வைத்து நம்மை முன்னிறுத்தி வாழ்வது தான் பற்று. முதல் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு தான். அதனால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறேன். எனக்கு ஏதாவது கிடைச்சா, தனக்கு ஏதாவது ஆதாயம் இருந்தால் அதை செய்வது, இதுக்கு பேர் பற்று பேர். ஆசைன்னா என்ன? ஆசைன்னா என்னன்னா, தன்னை தவிர்த்து வெளியே இருப்பதன் மீது வைத்திருக்கும் பற்றுக்கு பேர் தான் ஆசைன்னு பேர். தன் மீதே தான் வைத்திருக்கும் ஆசைக்கு பெயர் பற்று. தன்னை தவிர்த்து வெளியே இன்னொருவர் மீது வைத்திருக்கும் பற்றுக்கு பெயர் ஆசை. நீங்க யார் மேலேயாவது பற்று கொள்வதில்லை, வெளியே இருக்கிற யார் மேலேயாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆசைப்படுறீங்க. தன்னுடைய மனைவி மீதும், தன்னுடைய வீட்டின் மீதும், தன்னுடைய குடும்பத்தின் மீதும், தன்னுடைய பிள்ளைகள் மீதும், தன்னுடைய சொத்துக்களின் மீதும் வைத்திருப்பது பற்று. இன்னொருவர் மீது நீங்கள் அந்த பற்றை வைக்கும்போது அதற்கு பெயர் ஆசையாகிவிடுகிறது. இப்ப நீங்க யாரோ ஒருவர் மீது ஆசைப்பட்டால், அல்லது யாரோ ஒருத்தர் மீது நீங்க பற்று கொண்டால், அதை நாம் என்ன சொல்ல, இன்னொருத்தர் மீது நமக்கு தோன்றும் ஆசை. இந்த இன்னொருவர் மீது நாம் வைத்திருக்கும் ஆசை என்ன விளைவை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை தவிர்த்து அந்த பற்றை நாம் என்ன செய்யறோம்னா எக்ஸ்பாண்ட் பண்றோம், விரிவாக்கும். பற்றை விரிவாக்குவதன் பெயர் தான் ஆசை. பற்று அப்படிங்கிறது நம்மளோட இருக்குது. குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பற்று இருக்கும். இந்த குழந்தைகளை கவனிச்சிங்கன்னா புரியும். அது தனக்கு என்ன முக்கியமோ அதை மட்டும்தான் யோசிக்கும். சாக்லேட் வேணும் அல்ல பொம்மை வேணும் அப்படின்னு சொன்னா அது தனக்கு வேண்டும் என்று அழும். அப்பா அம்மாட்ட காசு இருக்கா இல்லையாங்கிறத பற்றியெல்லாம் அது கவலை இல்லை, எனக்கு வேணும் அவ்வளோதான், அழ ஆரம்பிக்கும். இது பற்று. இந்த பற்று நாம் விரிவாக்கம் செய்யும்போது மற்றவர் மீது, இன்னொருவர் மீது, இன்னொரு பொருள் மீது நாம் ஆசை கொள்ளும் போது, இன்னொருவர் மீது நாம் பற்று கொள்ளும் போது அது ஆசையாகி விடுகிறது. நம்மீது நாம் கொண்டிருப்பது பற்று, அதே பற்றை இன்னொருத்தர் மீது வைக்கிறோம்னா, இப்போ யாராவது ஒரு பெண்ணை பார்க்கிறோம், தன் மீது நமக்கு பற்று இருக்கிறது, நாம் என்ன பண்றோம், நம்மை அலங்காரம் செய்கிறோம், நமக்கு நாமளே அலங்காரம் பண்ணி நம்ம கண்ணாடியில நாம் ரசிக்கிறோம், நம்முடைய அழகை நாமே ரசிப்பது, இதுக்கு பேர் பற்று. இப்போ வெளியே யாரோ ஒரு ஆணோ பெண்ணோ அவரை நீங்க ரசிக்கிறீங்க, இந்த ரசிக்கிறதுக்கு பேர் பற்று கிடையாது, அதுக்கு பேர் ஆசைன்னு பேர். இன்னொருவர் மீது தோன்றுவது ஆசை, இன்னொருத்தர் மேல ஆசைப்படுறது. இப்ப இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பேராசை. பேராசைனா என்ன அப்படின்னா, நமக்கு கிடைக்காத ஒன்றின் மீது பற்றுக்கொள், நடக்காத விஷயத்தின் மீது நம்பிக்கை வைப்பது, ஆசைப்படுவது, இதுக்கு பேர் தான் பேராசைன்னு பேர். இப்ப மனிதர்களால எது 3ம் தவிர்க்க முடியாது அவருடைய வாழ்க்கையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பற்றை தவிர்க்க முடியாது, ஆசையை தவிர்க்க முடியாது, பேராசையை தவிர்க்க முடியாது. பற்று என்பது தன் மீது தானே கொள்வது, ஆசை என்பது தான் மற்றவர் மீது கொள்வது, பேராசை என்பது அது நமக்கு கிடைக்காது என்று தெரிந்தும் அதன் மீது பற்று கொள்வது. இப்படி இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில இந்த 3 விஷயம்தான் இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை இயங்கச் செய்கிறது, ஓடச் செய்கிறது. அப்படியானால்
பற்று கொள்வதும் ஆசை கொள்வதும் பேராசை கொள்வதும் என்ன விதமான விளைவை ஏற்படுத்துகிறது? ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் இந்த நிலையை அடைவதற்கு அல்லது ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கு அவர்கள் கடைசியிலிருந்து தொடங்க வேண்டும். பற்று என்பது முதல் நிலை, ஆசை என்பது இரண்டாம் நிலை, பேராசை என்பது மூன்றாம் நிலை. ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால் இந்த மூன்றாவது நிலையிலிருந்து தொடங்குவார்கள். இவர்கள் என்ன செய்வாங்கன்னா பேராசைப்படுவதை விட்டு விடுவார்கள். பேராசை அப்படிங்கிறது மற்றவர்கள் மீது வைத்திருக்கும் பொருளின் மீது ஆசை கொள்வது அல்லது மற்றவர்களுக்கு உடமையானதன் மீது ஆசை கொள்வது. பற்று என்பது தன் மீது கொள்வது, ஆசை என்பது மற்றவர் மீது கொள்வது, பேராசை என்பது மற்றவர் வைத்திருப்பதை, மற்றவருக்கு சொந்தமானதை நாம் விரும்புவது. பற்று நாம நேசிக்கிறோம், ஆசை நாம் இன்னொருவரை நேசிக்கிறோம், பேராசை இன்னொருவருடைய வாழ்க்கை துணையை, கணவனோ மனைவியோ, அவரை நாம் நேசிப்பது, அவரை விரும்புவது, அது பேராசை. இப்ப பேராசை என்பது என்னவென்றால் மற்றவர்கள் வைத்திருக்கும் பொருளை நாம் சொந்தமாக்க முயற்சி செய்வது, எண்ணுவது. இந்த மற்றவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அல்லது மற்றவர்கள் வைத்திருக்கக்கூடிய பொருட்களை நாம் ஆசைப்படாமல் இருப்பது ஆன்மீகத்தினுடைய முதல் நிலை. அடுத்தவன் கார் வச்சிருக்கான், அடுத்தவன் பைக் வச்சிருக்கான், அடுத்தவன் சொந்த வீடு வச்சிருக்கான், அடுத்தவன் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிட்டான், இப்படிங்கிற இந்த எண்ணத்தை முதல்ல விடுறது. இங்கிருந்து தான் தொடங்கணும். நாம எடுத்தோடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பற்றை விடுவது, அதிலிருந்து தொடங்குறது, அதுதான் சுலபம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லாதது. ஏனென்றால் நாம் இதை கடைசி நிலையிலிருந்து தொடங்க வேண்டும், மூன்றாவது நிலையிலிருந்து தொடங்க வேண்டும். மற்றவர்களுக்கு சொந்தமான, மற்றவர்களுக்கு உடமையான பொருட்களை நாம் விரும்பாதிருத்தல், இது ஆன்மீகத்தினுடைய முதல் நிலை. பற்று ஆசையில மூன்றாவது நிலை. இரண்டாவதாக அடுத்தவர் மீது ஆசை கொள்ளாமல் இருத்தல், பற்று கொள்ளாமல் இருத்தல், இது ஆன்மீகத்தினுடைய அடுத்த நிலை, இரண்டாவது நிலை. இந்த மூன்று படிக்கட்டில் பற்று ஆசை பேராசையில் இரண்டாவது நிலை. முதலாவது நிலை தன் மீது தான் வைத்திருக்கும் பற்றை விடுவது. நாம் எல்லாம் என்ன முயற்சி பண்றோம் அப்படின்னா எடுத்த உடனேயே பற்றை விடுவது. பற்றை விடுவது அப்படிங்கிறது கடைசியாக நிகழ்வது, கடைசியாக தான் அதை செய்ய முடியும். ஆனா நம்ம எடுத்த உடனேயே பற்றை விட முயற்சி செய்கிறோம், கிட்டத்தட்ட அது சாத்தியம் இல்லாது. எனவே முதல்ல நாம் என்ன செய்யணும்னா பேராசை கொள்வதை விடுவது, மற்றவர்களுக்கு சொந்தமான உடமையான பொருட்களை கைப்பற்றாமல் இருக்க நினைப்பது. இன்னைக்கு நாம் மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்தவன் கிட்ட இருக்கிற சொத்தை எப்படி நாம் ஆட்டைய போடலாம் அப்படிங்கிறதா மக்களுடைய எண்ணமா இருக்கு. மற்றவர்கள் தலையில் மிளகாய் அரைத்து நாம் எப்படி வாழலாம், அடுத்தவனை எப்படி ஏமாற்றி அவனுடைய பொருள்களை எப்படி அபகரிக்கலாம், இப்படித்தான் இன்றைக்கு சமுதாயத்துல மக்களுடைய எண்ணமா இருக்கு. அல்லது இதை யார் செய்கிறார்களோ அவர்களை சாமர்த்தியசாலிகள் என்றும் பிழைக்க தெரிந்தவர்கள் என்றும் இன்றைக்கு சமுதாயம் சொல்கிறது. அடுத்தவர்களுடைய உடைமையை நாம் கைப்பற்றுவது, இதுல யாரு சாமர்த்தியசாலியோ அவர் திறமைசாலி என்று இந்த சமுதாயம் இன்னைக்கு பாராட்டி. இரண்டாவதாக அடுத்தவர் மீது பற்று கொள்வது, அடுத்தவர் மீது ஆசை கொள்வது. இது ஒருவர் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் இன்னொருவர் மீது ஆசை கொண்டு அந்த திருமண வாழ்க்கைக்குள் நுழைகிறார். அந்த திருமண வாழ்க்கையில் இருந்து கொண்டே இன்னொருவர் மீது ஆசைப்பட்டு இன்னொரு ரகசிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். இப்படி இது இவர்களுடைய வாழ்க்கையில் சிக்கலை கொண்டு வருகிறது. இப்படி ஆசையானது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பிரச்சனைகளை உருவாக்குகிறது என்றால் இப்படித்தான். ஒரு ஆணோ பெண்ணோ இல்லறத்தில் இருந்தால் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இன்னொருவர் மீது தோன்றும் ஆசையானது அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது, சிதைத்து விடுகிறது. இப்படி ஆசையானது நம்முடைய வாழ்வை மிகுந்த சிக்கலானதாக மாற்றும். மூன்றாவதாக இருக்கக்கூடிய தன் மீது தான் கொண்ட பற்றை விடுவதுதான் ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த நிலை. இந்த மூன்று நிலைகளில் முதல் நிலை. இந்த பற்றை விடுவது அப்படிங்கிறத நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாம் நம்மை சுற்றி இருப்பதை விடுவது, அடுத்தவர்களுக்கு சொந்தமானதை விட்டுவிடுவது, பேராசையை விடுவது, அடுத்தவரை விடுவது. அதாவது நாம் இது வரைக்கும் எப்படியெல்லாம் பணம் சேர்த்து வச்சிருக்கிறது, புகழ் சேர்த்து வச்சிருக்கிறது, இதையெல்லாம் விட்டுடுறது. இது அந்த பேராசை என்னும் நிலையை விடுவது. இரண்டாவதாக நாம் ஆசைப்படும் விஷயத்தை விடுவது, நம்முடைய குடும்பத்தை விடுவது, நம்முடைய மனைவியை விடுவது, நமக்கு வேண்டிய உறவுகளை எல்லாம் விட்டுட்டு போறது. இது ஆசையை விட்டுட்டு போறது, ஆசையை துறந்து போவது. நீங்கள் முதல் இரண்டையும் மிக சுலபமாக செய்யலாம். மற்றவருக்கு உடமையானதை நீங்கள் விட்டுவிடலாம், மற்றவரையும் விட்டுவிடலாம். இது இரண்டுமே சாதாரணமாக செய்யக்கூடியது. ஆனால் மூன்றாவதாக இருக்கக்கூடிய
பற்றை விடுவது என்பதை செய்வது என்பது அசாத்தியமானது. ஏனென்றால் மற்ற இரண்டுமே உங்களுக்கு வெளியே இருப்பவை. பேராசை என்னும் மற்றவர்களுடைய உடைமையும் ஆசை என்னும் மற்றவரும் உங்களுக்கு வெளியே இருக்கிறார்கள். இதை துண்டிப்பது சுலபம். இது உங்க ஆடையை போன்றது. இதை கழட்டி போடுவது என்பது சுலபம். ஆனால் பற்று என்பது உங்களுடைய தோலை போன்றது. இதை நீக்குவது மிக மிக கடினம். எனவேதான் நிறைய பேர் இன்றைக்கு சந்நியாசம் கொள்கிறேன் என்று சொல்லி மற்றவர்களுடைய உடைமையும் தனக்கு சொந்தமான உடைமையும் விட்டுவிட்டு தமக்கு சொந்தமாக தான் ஆசைப்பட்டவர்களையும் விட்டுவிட்டு சென்று விடுவதால் அவர்கள் ஏதோ உயர்ந்த நிலையை அடைந்து விட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது முற்றிலும் தவறான நிலை. காரணம் என்னவென்றால் இது யாரு வேண்டுமானாலும் செய்யக்கூடியது. ஆனால் அதில் மிக முக்கியமான ஆழமான உயர்ந்த நிலை எதுவென்றால் தன் மீது தான் கொண்டிருக்கும் பற்றை விடுவது. அப்படியானால் தன் மீது தான் கொண்டிருக்கும் பற்றை விடுவது என்பதன் பொருள் என்னவென்றால் தனக்கு என்ன வேண்டும், தன்னுடைய விருப்பம் என்ன என்பதை தான் தீர்மானிக்காமல் இறைவனிடம் ஒப்படைப்பது. இதைத்தான் பற்றை விடுவது என்பது. பற்று என்பதன் பொருள் என்னவென்றால் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்வது. பற்று அற்ற நிலை என்பது என்னவென்றால் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை இந்த பிரபஞ்சத்திடம் முடிவெடுக்க விட்டுவிடும். பற்று என்பது நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிப்பது. பற்றற்ற நிலை என்பது நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை பிரபஞ்சத்தின் தீர்மானத்திற்கு விட்டு. இந்த மூன்றாவது நிலை தான் மிக மிக கடினமான நிலை. எனவே நாம குடும்பத்தை விடுறதாலேயோ நம்முடைய சொத்து பத்துக்களை விட்டுட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்த மரத்தடியில் உட்கார்றதுனாலேயோ நாம் எல்லாவற்றையும் துறந்தவர்களாக ஆவதில்லை. நாம் எதை துறந்திருக்கிறோம் என்றால் பேராசையும் ஆசையும் துறந்திருக்கிறோம், பற்றை துறக்கவில்லை. எனவே அந்த பற்றை துறப்பது என்பது என்னவென்றால் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முடிவெடுத்து நாம் திட்டமிட்டு எதையும் செய்வதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வருகிறதோ, எந்த விதமான சந்தர்ப்பங்கள் வருகிறதோ அதற்கு ஏற்ப செயல்படுவது என்ற நிலைக்கு மாறுவது. இதுதான் பற்றை விட்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த மூன்று விஷயங்களும் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. பற்று, ஆசை, பேராசை. இதில் பேராசையும் பற்றையும் விடுவதைத்தான் நான் ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்முடைய பொருட்களையும் உடைமைகளையும் நம்முடைய உறவுகளையும் விடுவதைத்தான் மிக உயர்ந்த நிலைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா மிக உயர்ந்த நிலை என்பது இவை இரண்டை மட்டும் விடுவது அல்ல, தன்னை விடுவது. தன்னை விட்டு விடுவதுதான் இருப்பதிலேயே மிக உயர்ந்த நிலை. தன்னிலிருந்து தான் விடுதலையாவதுதான் உண்மையான சுதந்திரம். மற்றவர்களிடமிருந்து நீங்கள் விடுதலை பெறுவது என்பது தப்பிப்பது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா குடும்பத்துல வாழ்க்கையில வரக்கூடிய சிக்கல்களை கண்டு பயந்து துறவர மேற்கொள்வார்கள், சந்நியாசம் மேற்கொள்வார்கள். ஆனால் இது உண்மையில் துறவு அல்ல, இது தப்பித்தல். மற்றவர்களிடமிருந்து பொருட்களிடமிருந்து நீங்கள் தப்பிக்கிறீர்கள். ஆனால் பற்று என்பது என்னவென்றால் உங்களிடமிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. நீங்கள் மற்றவரிடமிருந்தோ பொருட்களிடமிருந்தோ நீங்கள் தப்பிக்க முடியும், ஆனால் நீங்கள் உங்களிடமிருந்து தப்பிக்க முடியாது. எனவே உண்மையான சுதந்திரம் என்பது என்னவென்றால், விடுதலை என்பது என்னவென்றால் நீங்கள் உங்களிடமிருந்து தப்பிப்பது. உங்களிடமிருந்து தப்பிப்பது என்பதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்கள் மனம் தீர்மானிக்கிறது. நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது உங்கள் விருப்பத்தின்படி, பிரபஞ்சத்தின் இறைவனின் விருப்பத்தின்படி இல்லாமல் உங்களுடைய மனதினுடைய விருப்பத்தின்படி இருக்கிறது. இதைத்தான் நம்ம பற்றுன்னு சொல்றோம். மற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று மனம் தீர்மானிப்பது ஆசை. மற்றவரிடம் இருக்கும் பொருள் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை நாம் தீர்மானிப்பது பேராசை. நாம் நம்மை எப்படி வழிநடத்த வேண்டும், நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று நாமே, நம்முடைய மனமே முடிவு செய்வதன் நிலையின் பெயர்தான் பற்று. இப்ப பற்று என்பது என்னவென்றால் மனம் உங்களை கட்டுப்படுத்துவது. மனம் மற்றவர்களிடம் இருக்கும் பொருளை கட்டுப்படுத்தினால் அதன் பெயர் பேராசை. மனம் மற்றவர்களை கட்டுப்படுத்தினால் அதன் பெயர் ஆசை. மனம் உங்களை கட்டுப்படுத்தினால் அதன் பெயர் பற்று. எனவே இந்த மூன்று நிலையிலும் மனம் அடிப்படையில் ஆழமான நிலையில் இயங்குகிறது. இந்த மூன்று நிலையிலும் மனம் இருக்கிறது. மனதினுடைய அடிமையாக, மனதினுடைய வேலைக்காரனாக நம்முடைய வாழ்க்கையும் நாமும் இருக்கிறோம். ஆனால் எப்போது நம்முடைய கட்டுப்பாட்டிலிருந்து மனதை நாம் விடுவிக்கிறோமோ, நம்மை கட்டுப்படுத்துவதிலிருந்து நம்முடைய மனதை விடுவிக்கிறோமோ,
அப்போது என்ன நடக்கிறது என்றால் சுதந்திரம் என்ற நிலை ஏற்படுகிறது. சுதந்திரம் என்ற நிலை ஏற்படும் போது மனம் உங்களை கட்டுப்படுத்துவதில்லை, மற்றவரை கட்டுப்படுத்துவதில்லை, மற்றவரிடம் இருக்கும் பொருளை கட்டுப்படுத்துவதில்லை. எனவே பற்று இல்லாமல் போகிறது, ஆசை இல்லாமல் போகிறது, பேராசை இல்லாமல் போகிறது. இந்த 3 நிலைக்கும் அடிப்படையாக இருப்பது மனம். மனம் உங்களுக்குள் இருந்து உங்களை இயக்கும் போது, உங்களை ஆளும் போது அது பற்றாகிறது. மனம் உங்களுக்கு வெளியே இருப்பவரை, உங்கள் அருகில் இருப்பவரை ஆளும் போது ஆசையாகிறது. மனம் உங்கள் அருகில் இருக்கும் மனிதருடைய பொருளை ஆளும் போது பேராசை. இந்த 3 நிலைக்கும் அடிப்படையாக விளங்குவது மனம். எனவேதான் நாம் இந்த 3 நிலையும் முழுமையான நிலை அல்ல, இறுதியான நிலை அல்ல, இதை கடக்க வேண்டும் என்று சொல்கிறோம். பேராசையை கடக்க வேண்டும், ஆசையை கடக்க வேண்டும், பற்றை கடக்க வேண்டும் என்று சொல்ல காரணம் இந்த 3க்குமே அடிநாதமாக அஸ்திவாரமாக இருப்பது எதுவென்றால் இந்த மனம். இந்த மனமானது இந்த 3 நிலைகளிலும் ஆழமாக மறைமுகமாக இயங்குவதால் இது சரியான நிலை அல்ல என்று நாம் குறிப்பிடுகிறோம். ஆக ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மனமானது இந்த வகையில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. அந்த ஆதிக்கம் செலுத்தி வருவதன் அடையாளம் தான், மனதினுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்பதனுடைய அடையாளம்தான் பற்று, ஆசை, பேராசை. இந்த 3ம் இல்லாத மனிதர்களை காண்பது அரிது. நீங்கள் சமுதாயத்தில் அல்லது நீங்கள் சந்திக்கும் மனிதரில் அந்த மனிதரை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். அந்த மனிதர் ஒன்று பேராசை கொண்டிருப்பான் அல்லது ஆசை கொண்டிருப்பான். இவை இரண்டும் இல்லாவிட்டால் பற்று கொண்டிருப்பான். நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, பேராசையும் ஆசையும் இல்லாதவன் உயர்ந்த மனிதன், புனிதமானவன் என்று புரிந்து கொள்கிறோம். இல்லை, பேராசையும் ஆசையும் இல்லாமல் போவதால் மட்டுமே ஒரு மனிதன் புனிதமானவனாக, உயர்ந்தவனாக, ஞானியாக ஆவதில்லை. அவன் தன் மீது கொண்டிருக்கும் பற்றையும் விட்டிருக்க வேண்டும். தன்னிலிருந்தும் அவன் விடுதலை அடைந்திருக்க வேண்டும். பேராசையிலிருந்து ஆசையிலிருந்து விடுதலை அடைவதோடு மட்டுமல்லாமல் தன்னிலிருந்தும் யார் விடுதலை அடைகிறாரோ அவரைத்தான் நாம் உன்னத மனிதன், உன்னத நிலையை அடைந்தவர் என்று அழைக்கிறோம். ஒவ்வொரு மனிதரும் இங்கே பிறக்கும் போது புத்தராகத்தான் பிறக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் அந்த புத்தத்தன்மையினுடைய விதை இருக்கிறது. இந்த புத்தத்தன்மையினுடைய விதையானது முளைக்காமல் போகும்போது, அந்த மலரானது மலராமல் போகும்போது அந்த மனிதன் பற்றின் வசம் கொள்கிறான், ஆசையின் வசப்படுகிறான், பேராசையின் வசப்படுகிறான். இந்த 2 நிலைக்கும் நடுவில் இருப்பது ஆசை. ஆசை என்பது நீங்கள் ஆசையானது வெளியே பாயும் போது பேராசையாகிறது. மற்றவருடைய பொருட்களின் மீது நீங்கள் பற்று கொள்ளும் போது, வெளியே பாயும் போது அது பேராசையாகிறது. பேராசை என்பது பெரும் அழிவை தரும். அதே ஆசையானது உள்நோக்கி திரும்பும் போது பற்றாக மாறுகிறது. எனவேதான் புத்தர் சொல்கிறார், உங்களுடைய அனைத்து துன்பங்களுக்கும் காரணம், அடிப்படை காரணம் ஆசை என்கிறார். இந்த ஆசையானது 2 கரைகளை கொண்ட ஒரு நதி. அதன் ஒரு கரையில் பற்றும், மற்றொரு கரையில் பேராசையும் அமைந்திருக்கிறது. நடுவில் இந்த ஆசை என்ற நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு ஞானி என்பவன் பேராசை என்ற கரையிலிருந்து ஆசை என்ற நதியை கடந்து பற்று என்ற கரையை அடைவதால் மட்டுமே அவன் இறுதி நிலையை அடைவதில்லை. அந்த கரையையும் கடந்து அவன் தன் சொந்த வீட்டிற்கு, சொந்த இருப்பிடத்திற்கு, தன்னுடைய சொந்த மையத்திற்கு வந்து சேர வேண்டும். எனவே 2 கரைகளிலும் மாறி மாறி இருப்பதாலோ, ஆசை என்ற நதியில் நீந்தி கொண்டிருப்பதாலோ ஒரு மனிதனுடைய வாழ்வு, அவனுடைய வாழ்வு முழுமையானதாக மாறிவிட்டது என்று பொருள் அல்ல. அந்த மனிதன் அந்த 2 கரைகளையும் நதியையும் கடந்து தன்னுடைய இடத்திற்கு செல்ல வேண்டும், தன்னுடைய மையத்திற்கு, தன்னுடைய இருப்பு நிலைக்கு செல்ல வேண்டும். அப்படியானால் நம்முடைய இருப்பு நிலை என்பது என்ன? பற்று நம்முடைய நிலை அல்ல, ஆசை நம்முடைய நிலை அல்ல, பேராசை நம்முடைய நிலை அல்ல என்றால் நம்முடைய நிலை விழிப்புணர்வு தான் நம்முடைய நிலை. ஏனென்றால் இந்த காகம், குருவி, இது போன்ற சின்ன சின்ன பறவைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா அது சின்ன ஆற்றுலையோ குளத்திலையோ சின்ன ஒரு குட்டையிலையோ நீர் தேங்கி இருக்கும் இடத்துலையோ அது குளிக்கும். கரையில் அமர்ந்திருக்கும், தண்ணீருக்குள் செல்லும். இந்த நிலையில் இருப்பதால் அது அதனுடைய இருப்பிடம் என்று நாம் புரிந்து கொள்ள முடியாது. வானம் தான் அதனுடைய இருப்பிடம். மனிதர்களுடைய இருப்பிடம் என்பது விழிப்புணர்வு என்ற வானம் தான். கரைக்கும் அந்த நதிக்கும் நாம் தற்காலிகமாக வந்து சென்றிருக்கிறோமே தவிர அது நம்முடைய இடம் அல்ல. பற்று, ஆசை, பேராசை இந்த 3 நிலையும் நம்முடைய சுய நிலை அல்ல, சுயமான சுபாவம் அல்ல. மனிதர்களுடைய ஆன்மாவினுடைய நிலை என்பது பற்றோ ஆசையோ பேராசையோ அல்ல. இது 3ம் கடந்தது. பற்று கொள்வது என்பது நம்மை நாமே சிறைப்படுத்துவது, ஆசை கொள்வது என்பது மற்றவரை நாம் சிறைப்படுத்துவது,
பேராசை என்பது மற்றவரிடம் இருக்கும் பொருளை சிறையெடுப்பது. ஆனால் விழிப்புணர்வு என்பது சிறையிலிருந்து விடுதலை அடைவது. பற்று என்ற சிறையிலிருந்து, ஆசை என்ற சிறையிலிருந்து, பேராசை என்ற சிறையிலிருந்து நாம் விடுதலை அடைவதுதான் விழிப்புணர்வு. பற்றும் உங்களை சிறையில் வைக்கும், தான் என்ற சிறையில் வைக்கும். ஆசை உங்களை அடுத்தவர் என்ற சிறையில் வைக்கும். பேராசை என்பது மற்றவரிடம் இருக்கும் பொருளின் மீது உங்களை சிறை வைக்கும். எனவே இந்த மூன்றும் சிறையே. இந்த மூன்றில் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அது முழுமையான நிலை அல்ல. நாம் நம்முடைய சொந்த சுயமான உயர்ந்த அந்த உன்னதமான நிலைக்கு செல்ல வேண்டுமெனில் அது என்ன நிலை என்றால் அதுதான் நம்முடைய விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு நிலையில் இருப்பதுதான் நம்முடைய முழுமையான அல்லது நம்முடைய சுய நிலை. மற்ற எல்லாமே தற்காலிகமானது. விழிப்புணர்வு என்பதுதான் நம்முடைய நிரந்தரமான இடம். இப்போ நாம இந்த உலகம் முழுவதும் சுற்றுலா போகலாம். உலகத்திற்கு எந்த நாட்டுக்கு வேணா போகலாம், எந்த தீவுக்கு வேணா போகலாம், எந்த மலைக்கு வேண்டுமானாலும் போகலாம், எங்கே வேண்டுமானாலும் நாம் சுற்றுலா செல்ல முடியும். ஆனால் இந்த உலகம் முழுவதும் நீங்கள் சுற்றுலா சென்று அனுபவிக்கும் அந்த மகிழ்ச்சி என்பது நீங்கள் திரும்பி வந்து உங்களுடைய சொந்த வீட்டில் அனுபவிக்கும் மகிழ்ச்சிக்கு ஈடானது அல்ல. உலகத்தில் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த சொகுசான இடத்தில் தங்கியிருந்தாலும், உங்களது சொந்த வீடான மிக எளிமையான ஒரு குடிசையாக இருந்தாலும் அந்த இடத்தில் தங்குவதற்கான அந்த ஆனந்தத்திற்கு ஈடாகாது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மூன்று நிலையில் தான் வாழ்கிறோம். பற்று என்ற நிலையில் வாழ்கிறோம், ஆசை என்ற நிலையில் வாழ்கிறோம், பேராசை என்ற நிலையில் வாழ்கிறோம். பற்று என்ற நிலையில் நாம் நம்மை நாமே சித்திரவதைப்படுத்துகிறோம். ஆசை என்ற நிலையில் நாம் மற்றவரை சித்திரவதைப்படுத்துகிறோம். பேராசை என்ற நிலையில் மற்றவரிடம் இருப்பவரை சித்திரவதை செய்கிறோம். இப்படி இந்த மூன்று நிலையிலும் நாம் சௌகரியமாக, சௌக்கியமாக, ஆனந்தமாக, அமைதியாக இருப்பதில்லை. இந்த மூன்று நிலையும் நமக்கு பொருத்தமில்லாத நிலை. பற்றிலும் நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது, ஆசையிலும் நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது, பேராசையிலும் நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது. இறுதியில் இந்த மூன்றிலும் இல்லாத அமைதி நமக்கு மரணத்தில் மட்டுமே ஏற்படும். கல்லறையில் மட்டும்தான் நமக்கு அமைதி கிடைக்கிறது. இரண்டு இடங்களில் நமக்கு வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும். ஒன்று கல்லறையில் நம்முடைய மரணத்திற்கு பிறகு, மற்றொன்று விழிப்புணர்வில். எனவேதான் ஞானிகள் ஞானத்தை மறுபிறப்பு என்கிறார்கள். காரணம் என்னவென்றால் மரணத்திற்கு பின்னால் நமக்கு அந்த அமைதி ஏற்படுகிறது. ஞானத்தில் அந்த அமைதியானது வாழும் போதே ஏற்படுகிறது. ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மூன்று நிலைகளில் எந்த நிலைகளில் இருக்கிறோம் என்பதை சுய பரிசோதனை செய்து கொண்டு, நாம் மற்றவர்களிடம் இருக்கும் பொருள் மீது ஆசை கொள்கிறோமா, மற்றவர்கள் வாங்கும் பொருட்களை நமக்கு அந்த பொருட்கள் நம்மிடம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கழிக்கிறோமா, மற்றவரை மீது ஆசை கொண்டு அவர் நமக்கு சொந்தமானவராக இல்லையே, நாம் சொல்லும்படி அவர் நடக்கவில்லையே என்ற நிலையில் இருக்கிறோமா, அல்லது நாம் சொல்லும்படி விரும்பும்படி நாமே நடக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் இருக்கிறோம். ஒரு மனிதன் என்பவன் இந்த மூன்று நிலையை தவிர வேறு நிலையில் இருக்க முடியாது. ஒன்று அவன் மற்றவர்களிடம் இருக்கும் பொருளை அல்லது மற்றவர்களுக்கு சொந்தமான பொருளை ஆள முயற்சி செய்வான், ஆட்சி செய்ய முயற்சி செய்வான், கட்டுப்படுத்த முயற்சி செய்வான். இரண்டாவதாக மற்றவரை கட்டுப்படுத்த முயற்சி செய்வான். மனிதர்கள் ஏன் பணத்தின் மீது, அதிகாரத்தின் மீது ஆர்வம் கொண்டு வெறி கொண்டு ஓடுகிறார்கள் என்றால், இந்த அதிகாரமும் பணமும் மற்றவரை கட்டுப்படுத்த பயன்படுகிறது. எனவேதான் மனிதர்கள் இந்த உலகம் மொத்தமும் பணத்தின் பின்னால் ஓடுகிறது. ஏனென்றால் எந்த பணமும் அதிகாரமும் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யாது. ஒரு மனிதர் அதிகாரம் பெறுவது என்பது மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக அல்ல, மற்றவர்களுக்கு தீமை செய்வதற்காக. மனிதர்கள் இன்றைக்கு பணத்தை நோக்கி ஓடுவது, செல்வந்தராக ஆவது மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல, மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில். எனவே செல்வமும் அதிகாரமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கானது அல்ல, மற்றவர்களுக்கு தீமை இழைப்பதற்கானது. எனவேதான் இந்த மூன்று நிலைகளிலும் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேலும் 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 சிக்கலாக்கிக் கொள்கிறார்கள். ஆசை கொண்ட மனிதன்
தன்னுடைய ஆசை விரிவாக்கம் செய்வதற்காக, மற்றவர்களை கட்டுப்படுத்துவதற்காக பணத்தை பயன்படுத்துகிறான், அதிகாரத்தை பயன்படுத்துகிறான். எனவே இந்த உலகில் பணமும் அதிகாரமும் ஆட்சி செய்வதற்கு அடிப்படையாக இருப்பது ஆசை. மற்றவரை கட்டுப்படுத்துவது என்ற எண்ணம் அதிகரித்து இந்த உலகம் மொத்தத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுவது பேராசை. இந்த இரண்டுக்கும் அடிப்படையாக இருப்பதற்கு என்ன காரணம் என்னவென்றால், இந்த இரண்டுக்குமே அடிப்படையானது எதுவென்றால் தன்னை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம். தன்னை கட்டுப்படுத்த தெரியாதவன், முடியாதவன் மற்றவரை கட்டுப்படுத்த முயற்சி செய்வான். மற்றவரை கட்டுப்படுத்துவதில் திருப்தி அடையாதவன் மற்றவரிடம் இருக்கும் மற்றவருக்கு சொந்தமானவற்றை கட்டுப்படுத்த முயற்சி செய்வான். எனவே நம்முடைய மனிதர்களுடைய மொத்த முயற்சியும் என்னவென்றால் கட்டுப்படுத்துவது. அது அவர்களுடைய சக்திக்கும் அறிவுக்கும் அவருடைய சூழ்நிலைக்கும் தகுந்தாற் போல அவர்கள் விஷயங்கள் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை கட்டுப்படுத்துகிறார்கள். மற்றவரை கட்டுப்படுத்துவது என்பது யாரெல்லாம் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத இருக்கிறார்களோ அவர்கள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக மற்றவரை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஒரு ஞானி என்பவன் என்ன செய்கிறான் என்றால், மற்றவரை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு பதிலாக தன்னை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறான். ஆக மனிதர்களுடைய முயற்சி என்பது ஒரே ஒரு இலக்கை நோக்கியதாகத்தான் இருக்கிறது. அது என்னவென்றால் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது. அது உங்களையா உலகத்தையா என்பதில் தான் வேறுபாடு. நீங்கள் உங்களை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயற்சி செய்கிறீர்களா, இந்த உலகத்தை உங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முயற்சி செய்கிறீர்களா என்பதில் தான் வேறுபாடை தவிர, கட்டுப்படுத்துவது என்பது ஞானிக்கும் பொதுவானது, சாதாரண மனிதனுக்கும் பொதுவானது. இரண்டு பேரும் கட்டுப்படுத்துபவர்கள். ஞானி என்ன செய்கிறான் என்றால் தன்னை கட்டுப்படுத்துவதில், தன்னை வெல்வதில் அவன் முயற்சி செய்கிறான். இப்படி தன்னை கட்டுப்படுத்தி கொள்வதற்கு, தன்னை வெல்வதற்கு, தன்னை தான் அறிந்து கொள்வதற்கு அவன் என்ன செய்கிறான் என்றால் தனக்குள் சென்று தியானம் போன்ற விஷயங்களை செய்து அந்த கட்டுப்பாட்டை அவன் எடுத்து வருகிறான். அந்த கட்டுப்பாட்டை அவன் கொண்டு வருகிறான். மனிதர்கள் தியானம் பற்றி தெரியாதவர்கள், அது தனக்குள்ளே செல்ல தெரியாதவர்கள் உள்ளே செல்வதற்கு பதிலாக வெளியே சென்று மற்றவர்களை கட்டுப்படுத்துகிறார்கள். சாதாரண நிலையில் பற்று உள்ள மனிதன் சாதாரண நிலையில் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய மனதை ஆள முயற்சி செய்கிறான். ஞானி என்பவன் தன்னுடைய மனதை ஆள்வோம். தன்னுடைய மனதை ஆள தெரியாதவர்கள் மற்றவர்களுடைய மனதை ஆள முயற்சி செய்கிறார்கள். இதை மற்றவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய ஆசை, காதல் என்று சொல்கிறோம். மற்றவர்களை ஆள்வது, மற்றவர்களை ஆள்வதோடு மட்டுமல்லாமல் மற்றவருக்கு எதெல்லாம் உரிமையாக இருக்கிறதோ அதையெல்லாமே ஆள்வதை நாம் பேராசை என்கிறோம். ஆள்வதுதான் விஷயம். அது நீங்கள் உங்களை ஆள்கிறீர்களா, மற்றவர்களை ஆள்கிறீர்களா என்பதை பொறுத்து. உங்களை ஆள்வதற்கும் மற்றவர்கள் ஆள்வதற்கும் ஆன அடிப்படையான வேறுபாடுகள் என்ன? நம்மை ஆள்வதை விட மற்றவரை ஆள்வது ஏன் சரியில்லை என்று சொல்லப்படுகிறது? தன்னை ஆள்வதுதான் சிறந்தது என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், மற்றவர்களை நீங்கள் ஆளும்போது நீங்கள் அவரை அடிமை செய்கிறீர்கள். ஒருவருடைய சுதந்திரத்தை பறித்த எவரையும் அந்த சுதந்திரத்தை பறிகொடுத்தவர் மன்னிப்பதில்லை. ஒருவரை நீங்கள் அடிமை செய்யும் போது அவரை நீங்கள் காயப்படுத்துகிறீர்கள், அவருடைய அகங்காரத்தை காயப்படுத்துகிறீர்கள். நீங்கள் ஒருவரை அகங்காரத்தால் காயப்படுத்தும் போது அந்த மனிதர் உங்களுக்கு எதிரான மனிதராக மாறி போகிறார். எனவே இந்த மனிதருடைய ஆழமான மனதில் வெறுப்பும் உங்கள் மீது துவேஷமும் இருக்கிறது. ஆனால் அதை மறைத்து கொண்டிருப்பார். ஏனால் எந்த அடிமையும் தன்னுடைய எஜமானின் மீது கோபத்தை காட்டுவதில்லை. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீங்கள் மற்றவரை ஆளும் போது, மற்றவரை நீங்கள் ஜெயிக்கும் போது, நீங்கள் ஒருவரை வெல்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நண்பரை இழந்து விட்டீர்கள், ஒரு பகைவரை உருவாக்கி விட்டீர்கள். எனவேதான் நீங்கள் மற்றவர்களை வெற்றி கொள்வது, ஜெயிப்பது, வெல்வது, மற்றவர்களை நீங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பது உங்களுக்கே ஆபத்தானதாக மாறுகிறது. ஏனென்றால் நீங்கள் யாரை கட்டுப்படுத்தினீர்களோ அவர்களுடைய ஆழமான மனதில் அந்த எரிமலையானது பொங்கிக் கொண்டிருக்கும். எப்போது நீங்கள் சற்று தளர்வடைகிறீர்களோ அப்போது அந்த எரிமலை வெடிக்கும். அதுவரையிலும் அவர் அடக்கி வைத்திருந்த மொத்தத்தையும் உங்கள் மீது அவர் எரிமழை குழம்பாக கொட்டுவார். இதுதான் உலகத்தில் எப்போதும் காலம் காலமாக நடந்து வந்திருக்கிறது. யாரெல்லாம் அடக்குமுறையில் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுடைய வரலாறு எல்லாம் அழிவைத்தான் சந்திக்கும். யார் ஒருவர்
மற்றவர் மீது அடக்குமுறையை கையாளாமல் தன் மீதே அடக்குமுறையை கையாள்கிறாரோ, தன்னை கட்டுப்படுத்துகிறாரோ, அவருடைய வாழ்க்கை மட்டுமே அமைதியானதாக ஆனந்தமானதாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவரை கட்டுப்படுத்துவதும் அவரே, கட்டுப்படுவதும் அவரே. ஏனென்றால் நீங்கள் கட்டுப்படுத்தும் போது, ஏதோ ஒன்றை உங்களுடைய மனதை நீங்கள் கட்டுப்படுத்தும் போது உங்களுடைய மனமானது உங்களுக்கு வேலைக்காரனாக, உங்களுக்கு விசுவாசமானதாக மாறிவிடுகிறது. இப்படி மாறும்போது அந்த மனதால் உங்களுக்கு எதிரானதாக எதுவும் செய்ய முடியாது. ஆனால் வெளியே இருக்கும் மனம் என்பது அப்படி அல்ல. அது எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு எதிரானவற்றை செய்ய முடியும். எனவேதான் ஒவ்வொரு காலங்களிலும் வரலாறு, ஒவ்வொரு முறை அடக்குமுறை மனித குலத்தின் மீது ஏற்பட்ட போதெல்லாம் அதனுடைய விளைவு புரட்சியாகத்தான் முடிந்திருக்கிறது. ஒவ்வொரு முறை ஒரு அரசானது மக்கள் மீது அடக்குமுறையை ஏவி விடும் போது அந்த மக்கள் புரட்சிகளால் அதை முறியடித்திருக்கிறார். இது வரலாறு. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அடக்குமுறை என்பது அடுத்தவர் மீதோ, அடுத்தவர் மீது சொந்தமான பொருள் மீதோ இல்லாமல், அந்த அடக்குமுறையானது நம்முடைய மனதின் மீது திருப்பப்பட்டால் நம்முடைய சுயமானது வெளிப்பட்டு ஆனந்த நிலையை நோக்கி நம்மை அழைத்து செல்லும். எனவே நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், பற்று என்ற நிலையிலோ, ஆசை என்ற நிலையிலோ, பேராசை என்ற நிலையிலோ மனிதர்களுக்கு அமைதி தோன்றுவதில்லை. இந்த 3 நிலையிலும் அவன் நிம்மதியாக வாழவில்லை முடியாது. நீங்கள் மற்றவர்களை கட்டுப்படுத்தினாலும், இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தினாலும் அதனால் எந்த பலனும் இல்லை. இருப்பதிலேயே உங்களுக்கு மிகச்சிறந்தது, உங்களுக்கு பலனளிப்பது எதுவென்றால், நீங்கள் உங்களை கட்டுக்குள் கொண்டு, யார் தன்னை கட்டுக்குள் கொண்டு வருகிறாரோ அவருக்கு மற்றவரையும் இந்த உலகத்தையும் கட்டுப்படுத்த வேண்டிய எந்த தேவையும் இருக்கு. அந்த மனிதன் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை அடைந்து உன்னதமான நிலையை அடைந்து தன்னுடைய வாழ்வை ஆனந்தமாகவும் அமைதியாகவும் அழியும். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும், உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.